இன்னைக்கு நமக்கு டாபிக் பொதுவாக பாபா சாக்கார் முரளியில் இருக்கும்போது ஹிந்தியில காவோ பீவோ மோஜ் கரோ அப்படிம்பார் இல்லைங்களா. அதாவது சாப்பிடுங்கள், குடிங்கள், சந்தோஷமா இருங்க. ஏன்னா பிராமணர்கள் அப்படின்னாவே போஜன பிரியர்னு உலகத்துல சொல்லுவாங்க. போஜன பிரியர்னு தெரியுங்களா, நல்லா சாப்பிடுறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா 5000 வருஷமா நம்ம நம்ம மாதிரி உலகத்துல யாருமே சாப்பிட்டதே கிடையாது. இப்ப வேணா வெளியே சாப்பிடுறதுன்னு சொல்லிக்கலாம், உண்மையும் கூட. ஆனாலும் எல்லாமே எல்லாமே பண்றவங்க பிராமணர்கள் தான். பிராமணர்கள்னா சங்கமிக பிரம்மா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஆத்மாக்கள் நம்ம. அப்ப நமக்கு வாவ சொல்றது என்னன்னா, சாப்பிடுங்கிறது உணவாகவும் இருக்குது, ஞானமாவும் இருக்கு. சரிங்களா. இப்ப தண்ணி சாப்பிடுங்க அப்படின்றாங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்கன்னு எப்படி வார்த்தைகள் மாறுதோ அந்த மாதிரி நமக்கு இப்ப உலகத்துல விரதம் இருக்கணும் அப்படின்னா சாப்பிடாத இருக்கிறது விரதம். நமக்கு பிரம்மகுமாரிசில சாப்பிட்டு இருக்கிறது விரதம். எது சாப்பிடக்கூடாதோ அது சாப்பிடாமல இருந்து எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுறது விரதம் தான். அதே மாதிரி குடிக்கிறது கூட எதை குடிக்கணுமோ அதை மட்டும் குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாதோ அதை குடிக்கக்கூடாது. இது விரதம். சந்தோஷமைங்கிறது எப்போ வரும்? நம்ம மனசுல என்னைக்கு நல்ல எண்ணங்கள் வருதோ இல்லைங்களா, சிந்தனைகள் நல்லா இருக்குதோ, அப்ப இது நாள் வரையும் நமக்கு விருப்பப்பட்டோம், நம்ம கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு விருப்பப்பட்டோம். ஆனாலும் நடைமுறையில பாதிக்கப்பட்டு தான் இருந்தது மனசு. ஏன்னா இது நாள் வரையும் நம்மள இந்த உடம்பாக நினைச்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அப்ப அதனால அதை சார்ந்த உணர்ச்சிகள் தான் வெளிப்படும். இப்ப நமக்கு பகவான் நமக்கு இந்த சமயத்துல நம்ம யாரு, உடம்புன்றது தனிப்பட்ட ஆத்மா. அப்ப ஆத்மாவோட இயற்கையான குணம் என்ன நமக்கு தெரியும். நமக்கு அமைதி, அன்பு, சந்தோஷம் எல்லாம். ஆனா இதெல்லாம் பாபா ஆஸ்தியா கொடுக்கிறார். ஆஸ்தின்னா 21 ஜென்மத்துக்கு. உலகத்துல சொல்றாங்க இல்லைங்களா, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்கிறோமா? எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறோம்? 21 தலைமுறைக்கு. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை பண்றாங்க, அந்த சமயத்துல கோவப்படாத அமைதியா இருக்க முடியுதுங்களா? இல்ல அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் கேள்விப்பட்டா நடக்குது, அங்க துக்கம் படாம இருக்க முடியுமா? இருக்க முடியுதுங்களா? இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்க முடியுதா? இல்ல எப்படி? ஒரு பணம் அப்படி சேர்த்து வைக்கிறாங்கன்னா அது எமர்ஜென்சிக்காக வச்சுக்குவாங்க. ஒரு சேமிப்பு கண்டிப்பா இருக்கணும் பாரு. லாபம் அந்த சேமிப்புன்னா நமக்கு எமர்ஜென்சி திடீர்னு செலவு வந்துச்சுன்னா உடனே புத்தி பேங்க் பேலன்ஸ்ல தான் போகும். ஓஹோ, இந்த செலவு வந்துச்சு, 1 லட்சம் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் செலவு வந்துச்சு, திடீர்னு ஒரு மெடிக்கலுக்கோ இல்ல வேற எதுக்காக இருக்கலாம். சரி உடனே இருக்குதுன்னா பதட்டம் அடைய மாட்டோம். சரி பண்ணிடுங்க, சீக்கிரம் முடியட்டும் அப்படிம்போம். இதே 1 லட்சம் ரூபாய் இல்ல, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு செலவு, ஒரு 1000 ரூபாய்க்கு செலவுன்னா கூட கண்டிப்பா தடுமாற்றம் வரும் இல்லைங்களா. அப்போ அந்த சேமிப்புங்கிறது எப்படியும் இப்போ இன்னொரு கேட்டகரி கூட இருக்கு. என்னன்னா, அதே 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு தான் செலவு இருக்குது. ஆனா என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு ஞாபகம் இல்லை. என்ன ஆகுது? அதே தடுமாற்றம் தானே. அப்ப இன்னைக்கு ஒரு சாப்பிடணும்னு கூட மனநிலை கண்டிஷனா இருந்தா தான் அந்த சாப்பாடே ஒட்டுதுப்பாங்க, சந்தோஷமா சாப்பிட முடியும். அப்ப நமக்கு 3 விஷயத்துக்கு இதுக்காக சாப்பிடுறது, குடிக்கணும், மேல சந்தோஷமா இருக்கணும்னா 3 விஷயத்தின் மேல கவனம் வைக்கணும். இப்ப நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல மனசு அமைதியா இருக்கணும்னா, இப்ப என்னோட சேர்த்து வச்சுக்கிற அமைதி சக்தி எனக்கு ஹெல்ப் ஆகுதா? அப்ப நான் டிஸ்டர்ப் ஆகலைன்னா அமைதி சக்தி என்கிட்ட சேமிப்பு ஆயிருக்குதுன்னு அர்த்தம். பாபா சொல்றது 21 தலைமுறை இல்லைங்களா, அதுல ஒரு தலைமுறைக்குது இப்பதான். இந்த பர்த்ல சேமித்து வைக்கிறது தான் ஆத்மாக்கு நம்ம சேமிக்கிறது 5000 வருஷத்துக்கு வரும். இது கேரண்டி பீரியடு 21 ஜென்மம் அப்படின்னு இந்த பர்த்தோட சேர்த்து. அப்ப எப்படி உலகத்துல ஒரு ஃபேன் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஏசி வாங்குறோம்னா அதுக்கு கேரண்டி பீரியட் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அந்த அதுல என்ன சொல்லுவாங்க, இது 2 வருஷம் கேரண்டி இருக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு மேல ஓடாதுன்னு அர்த்தம் கிடையாது, கேரண்டி பீரியட். அப்ப இந்த உலகம் டிராமா படி 2500 வருஷம் கேரண்டி பீரியட்னா அங்க துக்கம் கொடுக்குற
இந்த மனிதர்கள் இல்ல, ஜீவராசி இல்ல, இயற்கை இல்ல, பிரபஞ்சம் இல்ல. அப்ப எல்லாமே இங்கிருந்து பாஸ் ஆகி நல்ல நிலையில போனவங்க தான் அங்க வர்ற சுகமா எடுக்கிறதுக்கு மட்டுமே. அது இப்பதான் சேமிக்கணும். அப்புறம் துவாபரகத்துல கலியுக கடைசி வரையும் கூட இப்ப சேர்த்து வச்சு அந்த புண்ணிய கர்மா அந்த அளவுக்கு ஈஸ்வரிசியா உலகம் முழுசும் நம்ம நன்மை செஞ்சவங்க, அதை அபகாரிக்கும் அதாவது கெடுதல் பண்ணவங்களுக்கும் நன்மை செஞ்சு மானம், ஆவணம், சூடு, சொர்ணம், வெட்கம் எது எதெல்லாமே என்னமோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மள வந்து எல்லா ரீதியிலும் டெஸ்டிங் வந்து நமக்கு நடக்கும். எதுக்காகன்னா இந்த தேக உணர்வோட அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்காகவும், எவ்வளவு தூரம் அதுல இருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சரிங்களா? ஒரு டெஸ்ட் பேப்பரே வரலைன்னா நான் பாஸ் ஆயிட்டேன்னு எப்படி சொல்றது? ஒரு குத்து சண்டைன்னா 2 பேர் இருக்கணும். இல்லைங்களா? அந்த ஒரு தலகாணி மாதிரி ஒருத்தர் கட்டி வச்சுட்டு குத்திட்டு இருப்போம் பாருங்க. அந்த மாதிரி காலையில இருந்து மத்தியானம் வரை குத்திட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா யார் நம்புவா? அப்ப அதே மாதிரி ஒரு தெய்வ சக்தின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய 2500 வருஷத்தோட அசுர சக்தி இருக்கு. இப்ப 5000 வருஷம் கழிச்சு ஒரு முறை மட்டும் அதன் மீது வெற்றி அடைவதற்கான ஒரு யுத்தம் பூமியில நம்ம இருக்கிறோன்னா, அதுக்கு சண்டை போடுறதுக்கு பாபா தான் நமக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, அப்ப அதுக்குண்டான சக்திகளும், குணங்களும் அவசியமானது. இல்லைங்களா? அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நான் இருக்குன்னு நமக்கு சுய சேதனை பண்ணி பார்க்கணும். இப்ப எது வந்தாலும் சில விஷயங்கள் வந்த பின்னாடி எவ்வளவு தூரம் மறக்க மறக்க முடியுது. இதிலிருந்து ஒரு 500 வருஷம் முன்னாடி போனா கூட அதை விட இப்ப இருந்ததை விட அப்ப பெட்டரா தான் இருக்கும். ஒரு 1000 வருஷம் முன்னாடி போனா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு 2000 வருஷம் அப்படியே இன்னும் பின்னோக்கி அப்படி போறோம்னு வச்சுங்களேன். முன்னாடி போறோம்னா பின்னாடி போறோம். அப்படின்னா துவாபரகத்தோட ஸ்டார்டிங் வைங்க. அப்போ அதுன்னா இன்னும் பெட்டரா தான் இருக்கு. ஏன்னா ரஜோபிரதான் 8 கலைகள் இருந்து. அப்போ அந்த கண்டிஷனுக்கு அப்போ போகும்போது 2000 பின்னாடின்னா, அப்போ இந்த துவாபரிக திரேதாயுகத்தோட சத்திய திரேதா முடிச்சு துவாபர கலியுகத்தை இந்த 2 யுகத்தினுடைய சுபாவ சன்ஸ்காரம், தேக அபிமானம் வெற்றி அடைந்திருக்கணும். அந்த வெற்றி அடைஞ்சிருந்தா தான் திரேதாயுகத்தோட எண்டு சன்ஸ்காரம் இமர்ஜ் ஆகும். எண்டு சன்ஸ்காரம்னா திரேதாயோட கடைசியினுடைய பழக்க வழக்கம் என்னவோ அது அப்பதான் இமர்ஜ் ஆகும், வெளிப்படும். இல்லைங்களா? இப்ப நம்ம எவ்வளவு தூரம் எத்தனை ஜென்மம் பின்னாடி போயிருக்கோன்னு பார்க்கணும். 83, 82, 80, 70, 60. இப்போ அப்படின்னா அந்த காலகட்டத்தோட சுபாவம் இருக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஜெயிக்கணும். அப்பதான் சாப்பிடுங்க, குடிங்க, ஆனந்தமா இருங்கன்னு எல்லாம் சொல்ல முடியும். அப்ப இதுக்காக பாபா என்ன சொல்றாரு? 3 விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாரு. இதுல வந்து நமக்கு தீதி நிர்மல், அந்த நிர்மல் சாந்த பாபாவோட பொண்ணு இவங்க. மன்மோகினி தீதி. அவங்க வந்து ஒரு 3 விஷயங்களை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா, மறு மறு, சிக்கு சிக்கு, சுக்கு சுக்கு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? அதாவது இதோட அர்த்தம் என்ன? மறு மறுன்னா அப்பப்ப இறந்து விடுவது. சிக்கு சிக்குன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குதோ அதுல ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டே வரணும். ஏன்னா அந்த தவறோ இல்ல அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அது மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்காக. அம்மாக்காக சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு முறை செஞ்ச தவிர மறுபடியும் அவங்க செஞ்சதே கிடையாதுன்னு. அது மாதிரி கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜுக்கு ஜுக்குன்னா ஒவ்வொரு முறையும் நமக்கு பணியணும். சத்தியத்துல ராஜ்யம் பண்ணணும்னா அந்த ராஜ்யத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் சங்கமத்தில் தான் இருக்காங்க. அப்போ நான் அங்க அதிகாரி ஆகணும், நீ இங்க வந்து சேவதாரி ஆகணும். அத்தனை பேர்கிட்டயும் பணிஞ்சிருக்கணும். அப்பதான் அங்க அதிகாரியா இருக்க முடியும். மறுமறுன்னு அப்பப்ப இறந்து போறது அப்படின்னா, இறந்து போயிட்டா இந்த உலகத்துல ஒரு பாடி பக்கத்துல அழுந்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஆடினாலும் சரி, இல்ல அவர் கழுத்துல 10 மாலை, 50 மாலை, 100 மாலை போட்டிருந்தாலும் அவர் ஒண்ணும் சந்தோஷப்பட போறது இல்லை. ஒண்ணும் போடலைன்னா அதுக்காக துக்கமும் போட போறது இல்லை. இல்லைங்களா? அப்போ வாழ்க்கையில நமக்கு என்னன்னா, நமக்கு அந்த மாதிரி சிலதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இறந்துடணும் அப்படின்னா உயிரோடு இருந்து இறந்த நிலை. அதோட பாதிப்பு அற்ற நிலை. அது விடுபட்டுரும். பாபா சொல்றாரு, அடிக்கடி நீங்க வந்து இந்த உடம்புல இல்லாத நிலையை பயிற்சி பண்ணுங்க பார். நான் இந்த உடம்புலே கிடையாது. நான் பறந்தா வந்துட்டேன். ஒரு செம்பொன் நிறமால் உலகத்தை பாக்குறேன்.
அந்த இடத்துல நான் இருக்கிறேன். என்னோட எல்லா கணக்கும் முடிஞ்சது. நான் என் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த செம்பொன் நிறமான உலகத்தில் என்னை நானே பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப லேசா, சுதந்திரமா இருக்கு. என் கண்ணுக்கு முன்னாடி என்னோட அப்பா சிவபாபா இருக்காரு. அமைதியின் கடலாக அந்த சக்தி முழுமையாக எனக்குள்ள ஒரு கிரணங்கள் போல நிறைஞ்சிட்டு இருக்குது. என் மனக்கண்ணுல நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை போலவே அமைதி நிறைஞ்சவனாக மாறிட்டு இருக்கேன். அவரோட அமைதி கடல்ல நானும் மூழ்கி போனேன். அந்த உண்மையான அமைதியை அனுபவம் பண்ண முடியுது. இந்த இடத்துல எண்ணங்கள் எழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் அனுபவமா அதுவாகவே மாறிட்டு இருக்கிற ஆத்மா சாந்த ஸ்வரூபத்துல என்னோட வீட்டுல பாபாவுடைய அமைதி கடல்ல மூழ்கி இருக்கிறேன். ஆமா. அப்ப இந்த உலகத்துல இருந்து அப்பப்ப நம்ம இறந்துடணும்னா உலகத்துல யாராவது இறந்தாதான் அவங்க சொர்க்கம் போயிட்டாங்க, வைகுண்டம் போயிட்டாங்க, இறைவண்டி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சிவாலயம், சிவலோகம், பரந்தாமத்துக்கும் ஒரு பேர் இருக்குது, சத்தியுகத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்ப சிவன் ஆத்மாடைய அப்பா, அவர் இருக்கக்கூடிய இடமும் சிவலோகம் தான். அப்போ நம்ம இந்த உலகத்திலிருந்து இப்ப நம்மளோட உணர்வுகள் மூலமாக விடுபடுறோம். ஏன்னா இப்ப மட்டும்தான் நமக்கு 5000 வருஷத்துல இப்ப மட்டும்தான் நான் யாரு, நான் யாருடையன்னு, என் வீடு எங்க, எத்தனை காலகட்டத்துல, இந்த எத்தனை யுகங்கள் எப்படி சுத்தி வருது, எல்லா டீட்டெயிலும் இப்பதான் பாபா மூலமா தெரிய வருது. அப்பப்ப இறந்து போறோம் அப்படின்னு இந்த உலகத்துல இருந்து விடுபட்டணும். என்னைக்கு நமக்கு பாபாவோட அறிமுகம் கிடைச்சு, நான் ஆத்மா எங்க அப்பா சிவபாபான்னு புரிஞ்சு, நான் தேவாத்மான்னு எனக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டதோ, அன்னைக்கே என்னுடைய 83வது ஜென்ம பார்த்து முடிஞ்சது. அப்படின்னா ஆத்மா ஆக்சுவலா உடம்பு விட்டு வெளியே வரணும். ஆனாலும் பாபா கருணை கடல். அப்ப அடிஷனலா 83 84 ஈஸ்வரனோட பிறப்பாக அவரு நம்மை தத்தெடுத்து கொண்டு அவருடையவராக ஆக்கி இந்த பழைய உலகத்துக்கும் நமக்கும் இப்ப எந்த சம்பந்தம் கிடையாது. ஞானத்துக்கு முன்னாடி அந்த கல்பவருட்ச மரம் காட்டுவாங்க. அதுல பிராமணர்கள் அப்படின்னா இப்ப வேர் பகுதியில காட்டியிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இந்த கல்பவருட்சத்தோட உச்சியில. அப்ப அந்த உச்சியிலனாலும் அந்த மரத்துல தான் இருக்கிறோம். அப்ப அந்த மரத்தோட எல்லா சம்பந்தமும் இருந்தது, தொடர்பு இருந்தது. இப்ப பாபா என்ன பண்றாரு, இந்த மரம் விழப்போகுது அப்படின்ட்டு அங்கிருந்து தனியா கொண்டு மரத்தோட வேர் பகுதியில கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு. இப்போ நமக்கும் இந்த மரத்துக்கு விதையா இருக்கக்கூடிய சிவபாபாக்கு மட்டும்தான் சம்பந்தம், கனெக்ஷன். சிவபாபா விதையானவர், அவருக்கு முழு உலகமும் கனெக்ஷன். அப்ப சிவபாபா கூட என்ன சொல்றாரு, என் குழந்தை இல்லாத நான் எதுவும் செய்ய மாட்டேன். இப்ப எந்த அளவுக்கு விதையோட பாபாவோட தொடர்பு இருக்குதோ அதே சக்தி நம்ம மூலமாக அப்படின்னா வேர் பகுதியில கீழே தண்ணி ஊத்துனா முழு மரத்துக்கும் போற மாதிரி நம்மளோட அமைதியான மனநிலை, அன்பானது, சந்தோஷமானது, இதெல்லாம் முழு உலகத்துக்கும் நன்மை நடக்குது. உலகத்துல பாருங்களேன், மரத்துக்கு கொஞ்சம் ஏதாவது பூச்சி கீச்சி பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சு போயிருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்குதுன்னா மருந்து அடிப்பாங்க. தண்ணி ஊத்துனாலும் கீழே ஊத்துனாவே முழு மரமும் சரியாகும், முழு மரத்துக்கும் போயிடும், பச்சை பசேன்னு இருக்கும். அதே மருந்தும் கீழே ஊத்துவாங்க, அதுக்கு முழு மரத்துக்கு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் அந்த இடமெல்லாம் சரி பண்ணுது. சரிதானே? அதே போல இப்ப வேர் பகுதியில் உட்காந்துக்கிறாங்கன்னா நம்ம என்னைக்கு கரெக்ட் ஆகுறோமோ பாபாவுக்கு சமமாக. அதான் அடிக்கடி தாரண பாயிண்ட்ல சாக்கால முரளியில என்ன சொல்லுவாருன்னா, மத்தவங்களே உங்களுக்கு நமக்கு சமமாக ஆக்குங்க பாரு. அது ஒருத்தர் கேட்டார், பிரதர் நாமளே அறுபடியா முன்ன பின்ன இருக்கிறோம், மத்தவங்களும் அதே மாதிரி ஆக்குன்னா அது என்ன ஆகும்?
அதோட அர்த்தம் நான் பாப் சமான் ஆகணும், பிறரை எனக்கு சமமாக ஆக்கணும். அப்படின்னா அவரையும் பாப் சமான் ஆக்கணும்னு அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னாடி நான் பாப் சமான் ஆகணும். அப்ப நான் தந்தைக்கு சமமாக ஆகணும்னா இந்த உலகத்திலிருந்து புத்தி விடுபட்டு இருக்கணும். புத்தியால நம்ம எக்ஸ்ட்ரா தான். அப்ப இந்த உலகத்துக்கு அவதாரம் சொல்லும் போது அந்த டைமுக்கு வருவாங்க, அவதாரம் முடிச்சோன்னு அவங்க போயிடுவாங்க. அது மாதிரி 84வது பிறப்பு வந்து உடல் ரீதியான பிறப்பு கிடையாது. இது அலௌகிகமான தெய்வீக பிறப்பு, ஈஸ்வரிய பிறப்பு என்றார். அவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்ம. உலகத்துல இப்போ சீசன் கார்த்திகை மாசம்னா சபரிமலைக்கு எல்லாம் போவாங்க இல்லைங்களா? மாலை போட்டு ஐயப்பன் அப்படிம்பாங்க. பொதுவா ஒரு ஞாபகப்படுத்திருக்காக சொல்றேன். ஐயப்பனுக்கு அம்மா அப்பா யாருன்னு கேட்டா, அப்பா சிவன், அம்மா வந்து விஷ்ணு. 2 பேரும் ஆண்பால் தான். எப்படி குழந்தை பிறக்கும்? இப்படி எல்லாம் இங்க எல்லாம் கேட்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். உண்மையாலும் பாத்தீங்கன்னா, அந்த ஐயப்பன் அந்த தோன்றக்கூடிய சமயத்துல சிவன் பிளஸ் விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் அப்படின்னு ரூபத்தை சேஞ்ச் பண்றாங்க. அப்ப 2 பேரோட சங்கல்பம் எண்ணத்தின் ஆதாரத்துல மகாபாரதத்துல எப்படி குந்தி தேவி வந்து கர்ணனுக்காகவும் பஞ்ச பாண்டவர்களுக்காகவும் எப்படி சங்கல்பத்தின் மூலமாக குழந்தை பெற்றெடுத்தாங்களோ அது போல இவங்க 2 பேரும் எண்ணத்துல ஐயப்பன் வருவார். ஹரிகர புத்திரன் அப்படிமா. ஹரினா விஷ்ணுக்காகவும் அரண்னா சிவனுக்காக சொல்லப்பட்டது. இப்ப உண்மையாலுமே நமக்கு ஆத்மாவுடைய அப்பா சிவன். இந்த சமயத்துல அம்மா பிரம்மானா விஷ்ணுவோட கடைசி பிறப்பு. அப்ப இவங்கள் மூலமாக சங்கல்பத்தின் மூலமாக நம்ம பிறப்பெடுத்தவங்க. அப்ப உண்மையாலுமே அவதார மூர்த்தின்னா ஐயப்பன். அப்பதான் ஒரு மகிஷங்கிற அரக்கன், அரக்கி மகிஷாசூரனோட தங்கச்சியா அக்காவா ஏதோ ஒரு ஒரு கதை பாருங்க எப்படின்னு. அப்ப அந்த அம்மாவை அழிக்கிறதுக்காகத்தான் அவதாரம். அப்ப நமக்கு வந்து அது மாதிரி 5 பேர் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. காமம், கோபம், பேராசை, பற்று, ஆகாரம்னு 5 அரக்கிகள். அப்ப இது வெற்றி அடைவதற்காக ஹரிகர புத்திரன்னு சர்வசக்திவான் பகவானோட குழந்தை நானு. எனக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா எனக்குன்னு தனிப்பட்ட உலகத்துல எந்த ஈடுபாடும் இல்லாம இருந்தால்தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அழிக்க முடியும். அதனாலதான் பாபா அடிக்கடி உடம்புல இருந்து விடுபடுங்க. இன்னைக்கும் சொல்றாரு, நேத்தும் அதிகமா சொன்னார். தேக சேக சம்பந்தப்பட்டது எல்லாம் புத்தியால விடுபடுங்க. மத்தபடி எங்கெங்க இருக்குதுங்களோ அங்கங்கே இருங்க. எந்த தொழில் கடமை பண்ணோம் பண்ணுங்க. குடும்பம் என்ன கவனிக்க நல்லாவே கவனிங்கன்றார். நல்லா கவனிக்கிறதுக்காகத்தான் ஈஸ்வரி ஞானமே இருக்குது. ஆனா மாட்டிக்கிறதுக்காக இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் சோதனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் விடுபட்டு 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 மனசு லேசாயிட்டே வந்துட்டு இருக்குதா, இல்ல என்னோட லோடு ஜாஸ்தி ஆகுதா இல்லைங்களா? அப்ப 63 ஜென்மத்தினுடைய லோடு இருக்கு தலைமையில. அது டக்குன்னு எல்லாம் இறங்கிடாது. ஒவ்வொன்னா தான் இறக்கணும். இறங்க 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 லேசுத்தனமா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இறக்கிட்டேன்னா சுத்தமா வந்து நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்ல வேண்டாம். ஃப்ரீயா தான் இருக்கும். லேசா தான் இருக்கும். ஏன்னா ஆத்மாவோட வெயிட் பாருங்களேன், ஒரு துளி அப்படின்னு அவ்வளவு மைனூட். அதுக்கு வெயிட்டே இல்லை. ஒரு பலூன் எடுத்து நல்லா ஊதி ஒரு கயிறை போட்டு கட்டி அப்படியே விட்டா அது பறக்குமா பறக்காதுங்களா? இதெல்லாம் என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? சும்மா கேக்குறது சொல்லுங்க. பறக்குமா பறக்காதா? பறக்கும் தானே? மறக்கும். ஆஹ் இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்றோம்னா, அது ஒரு கயிறை ஒரு நூலை போட்டு கட்டி ஒரு 2 கிலோ கல்லுல கட்டி வச்சிடறோம். கட்டி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து பறந்து போவோம். பறந்து போ பறந்து போன்னு பறக்குமா? இல்ல. அலும் பறக்காது. பறக்காது. அதற்கு அப்ப நம்ம சொல்ல வேண்டிய தானா பறந்து போயிடும். இப்ப யோசிங்க, ஆத்மாக்கு வெயிட் எவ்வளவு இருக்குது? வெயிட்லெஸ். அது மாதிரி வெயிட்டே இல்லாத ஒரு பொருள் உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு மைனூட்டான ஆத்மா. இப்போ உடம்புன்னு பாத்தீங்கன்னா வருஷக்கிரமா 40 கிலோ, 50 கிலோ, 60 கிலோ, 80 கிலோ, 100 கிலோ அப்படியே போகுது. அப்போ ஒரு சின்ன ஆத்மாவை இவ்வளவு பெரிய உடம்புதான் நானுங்கிற உணர்வோட தேக உணர்வு இருந்தா அது ஒரு 50 கிலோ 60 கிலோல கட்டி வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் தேகத்தோட சம்பந்தங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கவுங்களும் ஒரு அது 50 கிலோன்னு போட்டா கூட அது வந்து 4 பக்கம் ஸ்டே ஒயர் போட்டு கட்டுவாங்க தெரியுங்களா? அந்த காலத்துல எல்லாம் இந்த டிவி எல்லாம் ஒரு முன்னாடி மொட்டை மாடியில பெரிய ஆண்டனா இருக்கும். அது வந்து ஒரு 6 7 பக்கம் இழுத்து கட்டுவாங்க. ஸ்டே ஒயர் போயிட்டு இழுத்து கட்டுவாங்க. எதுக்குன்னா
எந்த பக்கம் காத்தடிச்சாலும் இன்னொரு பக்கம் தாங்கி பிடிச்சுக்கும். அசையாத அப்படியே இருக்கும். அப்ப இங்க இருந்து உடம்புல ஒரு கட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஒரு 50 கிலோல, இந்த பக்கம் ஒரு 50 கிலோ அப்படி சுத்தி, பழைய சுபாவ சன்ஸ்காரத்துல அதுல ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க மேல அப்படி போயாச்சு. இது இத்தனையும் கட்டு போட்டு வச்சுக்கிட்டு நான் பறந்து போகணும். நான் சாக கொண்டிருக்கிறேன். நான் பறந்து கொண்டு எங்க போய் பறந்துட்டு இருக்கிறாங்க? விதின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப நான் பறந்துட்டு இருக்கிறேன்னு இத்தனையும் கட் பண்ணிட்டு பாபா சொல்றாரு, கமெண்ட்ரி கொடுக்கும்போது நான் ஆத்மா இந்த உடல்ல இருந்து விடுபடுறேன். தேக சம்பந்தப்பட்டது விடுபட்டு உங்களை ஆத்மான்னு நிச்சயப்படுத்துங்க பாரு. நிச்சயப்படுத்துங்க அப்படின்னா உணருங்கள். உணர்ந்த பின்பு யோகா பண்ண பின்னாடி நடைமுறையில எல்லாத்தையும் அவுத்து விடணும். அப்ப அந்த எப்படி அந்த பலூன் கயிறை கட் பண்றோமோ அப்படின்னா அவுத்து விடணும், பிரிச்சு விடணும். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம், அது பாட்டுக்கு தானா பறந்தே போயிடும். அப்ப நம்மளோட நேச்சரே லேசா இருக்குது, பரிஸ்தாம்பாங்க. எந்த ரிஸ்தான்னா எங்கேயும் மாட்டாத ஞாரா பியாரா 100% உலகிய ரீதியிலிருந்து உடல் சார்ந்ததிலிருந்து உலகியான அனைத்து விஷயங்களும் எல்லா பந்தங்களிலிருந்து 100% விடுபட்ட நிலை, 100% பாபாக்கு அன்பான நிலை. அப்போ அந்த லேசுத்தன்மை பறக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அப்ப என்னோட மனசு எத்தனை ஸ்டே ஒயர் கட் பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்க்கணும். இத்தனையே கட் பண்ணிட்டு அப்படியே கூண்டோட கைலாசம் போற மாதிரி அப்படியே பறவைக்கெல்லாம் சொல்லுவாங்களே, வேடம் விரிச்சு வச்சாங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமை சேர்ந்து ஒன்னாவே சேர்ந்து பறந்து போலாம். நீங்க எல்லாம் அப்படியே கும்பலோட பறக்க முடியாது. தனித்தனியா தான் பறக்க போகணும். சரிங்களா இல்லையா? அப்ப சரியா பறக்கணும்னா அதெல்லாம் விடுபட்டாதான். அப்படியே அந்த வலையோட எல்லாம் சேர்ந்து எல்லாம் போக முடியாது. இப்ப அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். எத்தனை கட் பண்ணி இருக்கிற, எத்தனை பிரியா இருக்குது, இல்ல சந்து பொந்துல ஏதாவது போதாது ஓடி போயிடலாமா? இல்லைங்களா? அப்ப நம்ம நேச்சர் இப்ப யோசிக்கணும். நான் இயற்கையாவே லேசானவன் தான். ஏன் என்னால லேசா இருக்க முடியல? நான் ரொம்பவே ரொம்ப அமைதியானவன் தான். என்னோட நேச்சரே சுய தர்மமே அமைதிதான். எதுவும் நடக்காத வரை எல்லாம் அமைதியா தான் இருப்போம். அதாவது நடந்த பின்னாடி அது உலகத்துல இருக்கிறவங்களும் அதைத்தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் கேட்டார், கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வாங்க என்னை எது கூப்பிடுறீங்க இருக்காங்க. வந்தா ரொம்ப அமைதி சந்தோஷமா இருக்காங்க. நானும் நல்லா தான் இருக்கிறேனே அப்படின்னா. இல்ல பிரச்சனை வந்தா கூட அப்படித்தான் இருக்கலாமே அப்படி. அவர் என்ன சொல்றாரு, எங்க வீட்டுல ஒருத்தர் போயிட்டு தான் இருக்காரு. அவர் இன்னும் கோவத்தை விட்ட பாட்டே காணோம். அப்புறம் அவர் என்னை கூப்பிடுறாரு வாண்டு. நான் என்ன சொன்னேன், நீ அங்க போய் கோவப்படுற, நான் இங்க இருந்து கோவப்படுறேன். அது எதுக்கு என்னை அங்க கூப்பிடுறாரு? சுய சேவை. பாபா சொல்றாரு சுயம். ஏன்னா உலகத்தில் ஞானம் சொல்றதுக்கும் உலகத்துல வெளி ஆளுங்களே எக்கச்சக்கமான பேர் லட்சக்கணக்குல இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனாலும் யாராலும் செய்ய முடியாத ஒரு பவர் பாபாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வசக்தியன் பகவான தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மனால மட்டுமே முடியும். இப்ப எப்படி இருக்கிறோமோ அதையெல்லாம் கணக்குல வைக்கக்கூடாது. நம்மளோட குறிக்கோள் முக்கியம். அதுக்குண்டான சக்தி நம்ம கிட்ட இருக்கு. கல்பம் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு கவனம், அட்டென்ஷன், நிரந்தரமான கவனம். அப்போ நான் 7 தலைமுறைக்குன்ற 21 தலைமுறைக்குன்னு சொல்றோம். எத்தனை தலைமுறைக்கு என்னோட அமைதி சக்தி முதல்ல அப்புறம் 2வது 3வதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பத்துக்கு என்னோட அமைதி சக்தி வேலை செய்யுதா? சேர்த்து வச்சது இருக்குதா? இல்ல கடன் வாங்க வேண்டியதா இருக்குதா? இல்ல நம்ம யாராவது திட்ட போது அப்படியே அன்பு சொரூபமா இருந்துட்டு அப்படியே பகவானே மகனே நீங்க ரொம்ப நல்லா இரு, சந்தோஷமா இருக்கணும். நீ என்னை எப்படி திட்டினாலும் நான் ஆசீர்வாதம் தான் கொடுத்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஆகுதா? இல்ல அப்படியே கபான்னு ஏதாவது வருதா? பாபாது அபகாரிக்கு உபகாரம் பண்ணுங்க. உங்களுக்கு எடை கூட பண்ணவங்களுக்கு உங்களுக்கு அன்பு சொரூபமாகன்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாபம் கொடுத்தாலுக்கும் ஆசீர்வாதம் கொடுங்கன்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே சரி கையை தூக்குனா 4 கையை எடுத்தா கூட 4 தூக்கி இருப்பா. இப்ப இருக்குது 2 தான். அதனால 2 மேல தூக்கிட்டோம் நம்ம. பாபாக்கு முன்னாடி ஓகே அவரை சந்தோஷப்படுத்திட்டு வந்தாச்சு. இங்க நான் என்ன மனசு அவன் எப்படி இருக்கிற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் இவ்வளவு வருஷம் ஆகுது. ஏதாவது ஒன்னாவது மாறுதா பாரு. அப்ப எங்க போய் நமக்கு அபகாரிக்கு உபகாரம் பண்றது? அது பிரச்சனை கிடையாது. அது டெஸ்ட் பேப்பர். நான் எவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறேங்கிறது டிராமா படி ஒரு சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்குது.
அப்போ என்னோட அளவுகோலுக்கு சரி பண்றதுக்காகத்தான் அந்த இன்சிடென்டே நடக்குத ஒழிய எனக்கு பிரச்சனை பண்றக்கோ இல்ல அவங்க கொஞ்சம் பலவீனமா இருக்காருங்கிற காட்டுறதுக்காக கிடையாது. சும்மா அப்படி நடக்கும். சரிங்களா? சூட்சுமத்தை பிரிக்கணும். பாவம் எல்லாம் நன்மைக்கு இருக்குது நடக்குது அப்படின்னா அதுல ஏதோ ரகசியம் அடங்கி இருக்குன்னு அர்த்தம். மர்மர் அப்பப்போ இறந்து போயிட்டோம். அப்பப்போ உயிரோடு இருக்கணும். உயிரோட எப்போ இருக்கணும்? அப்பப்போ இறந்து போகணும். எப்பப்போ தேவையில்லாத பார்க்க இன்சிடென்ட்டுக்கு தேவையில்லாத விஷயங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம். இல்ல ஏதாவது நடக்குதுன்னா அந்த சமயத்துல விடுபட்டுறணும். அப்ப அது விடுபடணும்னா அந்த சமயத்துல முடியாது. அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேரா இருந்தா தான் முடியும். ஸ்கூலுக்கு எல்லாம் படிச்சு முடிச்சு கடைசியில முழு ஆண்டுக்காக லீவ் விடுவாங்க. அந்த லீவ விடாத கடைசியில பாடம் முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு எக்ஸாம் வச்சு ஏதோ ஒருத்தராவது பாஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டடி ஆர்டிகல்ஸ் கொஞ்ச நாள் விடுவாங்க. அது மாதிரி இந்த சமயம் நம்மளை தயார் பண்ணிக்கிறதுக்காக பின்னாடி வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள்ங்கிற டெஸ்ட் பேப்பர். அப்போ காரணம் லௌகீகத்துல. இன்னைக்கு கூட 2 பேர் வந்தாங்க. கிளாஸ்க்காக கோர்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். நீங்க சொல்ற மாதிரி நாங்க நல்லாதாங்க இருக்கிறோம். அநியாயத்துக்கு எங்களை போட்டு வம்பு இழுக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. மனசே தாங்க மாட்டேங்குது. மனசு ஆற மாட்டேங்குதுங்க. எந்த ஃபேன் காத்துல போட்டு ஆற வைக்கிறது? சரி அவங்கதான் அப்படி சொல்றாங்கன்னா நீங்க ஏங்க எடுத்துக்கிறீங்க? சொல்றது அவங்களோடது. அவங்க பலவீனத்தை வெளிப்படுத்துறாங்க. நீங்க எடுக்காம இருக்கலாம் அப்படின்னா இப்ப 4 பேர் சொல்லும் போது அப்புறம் என் மானம் போற மாதிரி ஆகுது இல்ல? அப்போ பாபா என்ன சொல்றாரு? அது லௌகீகம். அலௌகீகத்துல அப்ப சொன்னோம். இப்ப 2018, 19, 20 எல்லாம் கொரோனாவோட பீக். 2019, 20 எல்லாம் ஒருத்தருக்கு எஃபெக்ட் ஆச்சு. கசாயம் கிசாயம் குடிச்சு சரி பண்ணிக்கிட்டாங்க. இன்னொருத்தருக்கு எஃபெக்ட் ஆகவே இல்லை. இன்னொருத்தருக்கு எஃபெக்ட் ஆச்சு, இறந்தே போனார். அப்ப இறந்து போன இடத்துல அவங்கள இப்ப கூட யாருன்னா கூட நீங்க தெரிஞ்சவங்கன்னா கேட்டு பாருங்க. யாராவது கொரோனால இறந்து போயிட்டாருன்னு பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்படிங்க போயிட்டாரு இறந்தாருன்னா கொரோனா இறந்து போயிட்டாரு அப்படிம்பாங்க. கரெக்டு தானே? கரெக்டுங்களா? அவங்க சொல்றது கரெக்டு தானே? யாரோ ஒருத்தர் சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். கரெக்டா சொல்லிட்டீங்க. கரெக்ட். இப்போ கொரோனா வந்துதான் அவர் இறந்து போயிருந்தாருன்னா உலகத்துல மொத்த பேரும் இறந்து போயிருக்கணும், காலி ஆயிருக்கணும். ஒருத்தருக்கு சரியாயிட்டாரு, ஒருத்தருக்கு எஃபெக்டே ஆகலைன்னா கொரோனா பிரச்சனையா அவங்க உடம்பு பிரச்சனைங்களா? உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. நல்ல பவர்ஃபுல்லா இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா இருக்கும்போது அது நெருங்கவே இல்லை. கொஞ்சம் கம்மியா இருந்தவங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டாரு கசாயம் கிசாயம் கொடுத்து. இன்னொருத்தருக்கு மிக குறைவா இருந்தது, பிக்கப் பண்ணிக்க முடியல, ஆத்மா உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ கொரோனாவை கண்ணுல பார்க்க முடியாது, கடுமையானதுதான் அந்த வைரஸ். ஆனாலும் எதிர்ப்பு சக்தி இருக்கும் போது எதுவுமே பண்ணல. இது உடம்பு. அதே மாதிரிதான் அந்த பிரதர் இன்னைக்கு சொன்னவருக்கு மனசு பலவீனமா இருக்கிறதுனால தான் நான் அவமானப்படுற மாதிரியும், துக்கப்படுற மாதிரியும், டென்ஷன் ஆகுற மாதிரியும், பயப்படுற மாதிரியும் ஃபீலிங் வருதே ஒழிய மற்றபடி வெளியே இருக்கிற விஷயத்தினால நம்ம துக்கமோ, கவலையோ, கோபமோ, சந்தோஷம் படுவது இல்லை. இப்போ உள்ள என்னுடைய பழக்கங்க, அந்த தேக உணர்வுல 5 விகாரத்தோட சுபாவம் ஆழ் மனசுல பதிவானதுதான் வெளியே இருக்கிற விஷயங்கள் எனக்குள்ள இருந்து வெளியே வருது. ஒரு 2 கல் இருக்குது. 2 உரசல நெருப்பு வருமா வராதுங்களா? வரும். ம். ஒரு ஒரு கல்லை மட்டும் பார்த்தோன்னே இதுல நெருப்பு இருக்குங்கிற எண்ணம் யாருக்காவது ஒருத்தருக்காவது வருமா? இல்ல. வராது. அப்ப எப்ப வரும்னா இன்னும் 2 கல்லு உரசும் போதுதான் வரும். இப்ப ஒரு கல்லு எனக்குள்ள இருக்குது, பழைய சுபாவ சன்ஸ்கார். இன்னொரு கல்லு வெளியே இருக்குது, அவங்க கத்துறாங்க. அந்த கத்துறோட சிக்னல் நேரம் உள்ள போகும். இந்த மனுஷங்கிட்ட ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படியே பார்க்கலான்ட்டு. அந்த கோபப்படுற விஷயம் நான் படம் இருக்குது போல இருக்குதுன்ட்டு அதுல டச் ஆகி உள்ள இருக்குதான் தூக்கிட்டு வருது. அது கோபமானாலும் சரி, கவலைனாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, உடல் ரீதியில 63 ஜென்மம் 2 யுகத்துல என்ன பண்ணமோ இது எல்லாமே இப்படித்தான் இன்னைக்கு வரையும் வந்துட்டு இருக்கு.
ஆனா அந்த சிக்னல் அவுட் சைட்ல இருந்து வர்றதுனால அவங்கனாலதான் துக்கப்படுற, கோவப்படுற, பிரச்சனை இருக்குதுன்னு அப்படி மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா தன்னை உடம்புன்னு புரிஞ்சதுனால. இப்ப பாபா என்ன சொல்றாரு, எப்படி வெளிய இருக்கிற கொரோனாவை மாத்த முடியாது, கண்ல பார்க்க முடியாது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ, அது போல யாருமே நம்ம கண்ட்ரோல் இல்ல, நம்மனால மாத்த முடியாது. இது என் மனசுல நல்ல விதமா வச்சுக்கணும். அப்படி மாறணும் அப்படின்னு மிக உயர்வான சிந்தனை இருக்குது அப்படின்னா, என்னை நான் மாத்தி சக்திசாலி ஆகும்போது என்னோட உயர்ந்த உணர்வுகளே ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மாத்தும். நம்ம வீட்ல நல்லா இருக்கணுமேன்ட்டு ஒரு ரூம் ஸ்ப்ரேவோ, ஊதுபத்தி கமகமான்னு பத்த வைக்கிறோம், இது வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த பக்கம் யார் வந்தாலும், "அப்பா சூப்பரா இருக்கு, நல்ல மணமா இருக்குது. என்ன பிராண்டுங்க? என்ன மேக் இருக்குது? எங்க வாங்குனீங்க? நானும் வாங்கணும் போல இருக்குதே" அப்படிம்பாங்க. அதே வீட்ல எங்கேயோ புடிச்சு ஏதோ ஒண்ணு எலியோ, பல்லியோ ஏதோ செத்து கிடக்குது, 2 நாள் எடுக்கவே இல்ல, கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரே நாத்து அடிக்குதுன்னா, அவங்க அங்கிருந்து நல்லா தான் வருவாங்க. உள்ள வந்தோனே என்ன சொல்லுவாங்க? "என்ன ஒரே நாத்தடிக்குது" இல்லைங்களா? ஐயய்யோ! நடக்குது எங்க கண்டுபிடிக்கலன்னு அந்த சமயத்துல ஏதோ எமர்ஜென்சிக்கு வேணா சுத்தி ஏதோ 4 ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. அதுக்கப்புறம் பார்க்கணும் இல்லைங்களா? எந்த இடத்துல நாத்தம் வந்துட்டு இருக்குதுன்னு அத கண்டுபிடிச்சு, அத நீக்கி சுத்தப்படுத்திட்டோம்னா, அதுக்கப்புறம் எந்த ரூம் ஸ்ப்ரேவும் தேவையில்ல. நல்லா தான் இருக்கும். அப்போ மனசுக்குள்ள எனக்கு இன்னும் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறேன்னா, எந்த இடத்துல நான் பலவீனமா இருக்கிறேன்? எந்த இடத்துல என்னோட மனசு என்னை ஏமாத்துது? ஒருவர் கவலைப்பட்டதுக்கும், கோவப்பட்டதுக்கும், துக்கப்பட்டதுக்கும், டென்ஷன் ஆனதுக்கும் ஒரு காரணத்த சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் தன்னை மாத்திக்க போறதே இல்லன்னு அர்த்தம். ஏன்னா, அவர் தான் பதில் குடுத்த மாரி அப்படி நெனச்சுக்கிறாரு. கோவப்படுறது ஒருத்தர் வெளிய இருக்கிறவர் கோவப்படுறது, அது அவரோட பலவீனம். அது ஒரு தவறு தான். நானும் கோவப்பட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றது, இதுவும் தவறு தான். பாபாவே சொல்றாரு, அப்படித்தான் இருப்பாங்க. இது சத்தியுகம் இல்லையே! கலியுகமாச்சே! கலியுகத்தோட கடைசி அது. இப்பதான் தர்மமே ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நம்ம மூலமா. அப்போ நமக்கு சோல் கான்ஷியஸ் உடம்புல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடியது. மர்மர் அப்பப்ப இறந்து விடுவது, ஆத்ம ரீதியில உணர்வோட விழிப்புணர்வோட இருப்பதுதான் உயிரோடு இருப்பது. அதுதான் நல்லா சாப்பிடுங்க இங்கிருந்து வந்து சுகத்தை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை இல்லைங்க. அப்புறம் சிக்கு சிக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கத்துக்கணும். ஒருத்தர் நடந்து போறாரு, எதையோ செல்போன் பராக் பார்த்துட்டு செல்போன் பேசிட்டு போறாரு. எதுக்கோ ஒரு குழி நோண்டி விட்டுருக்காங்க. ஒரு அடி பக்கமா கம்பம் நடு இருக்கு. மழை வந்ததோ இல்ல என்னவோ காரணம் அவன் பாட்டுக்கு அப்படியே விட்டு ஓடியே போயிட்டாப்படி. அடுத்த நாள் பாத்துக்கலான்னு மூடல. இவர் பாட்டுக்கு போனாரு டப்புன்னு கால உள்ள விட்டாரு. அப்பா கத்துறா நான் ஜனங்க இது மனுஷனுங்களா இது வருது ரோட்ல ஒரு மனுஷன் வரமாட்டாங்களா கொஞ்சம் கூட அறிவு இருக்குது ஏதாவது அப்படித்தான் அடுத்த நாள் பாக்குறான்னு ஒரு கள்ள தூக்கியாவது மேல வைக்க வேண்டாம் இப்படி போட்டு விட்டாங்களான்னு கத்துவாரா கத்த மாட்டாரா திட்டுவாரா திட்ட மாட்டாருங்களா திட்டுவார் திட்டுவார். ஆஹ் இவரு எங்கேயோ பாத்துட்டு வந்து பேசின கால் விட்டதுக்கு அவங்கள திட்டுவாரு சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்து போவார பார்த்து அப்படியே முன்னாடி மாதிரியே அப்படியே பராக் பார்த்துட்டு போட்டு பேசிட்டு வருவாரா இல்ல பார்த்து பார்த்து நடப்பாருங்களா பார்த்து பார்த்து நட்டு. பார்த்து பார்த்து நடப்பாரு என்ன அனுபவம் சொல்லும் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க 30 அடி பள்ளம் இருக்குது இவர் ஏற்கனவே இது காலை இங்க ஓடலைன்னா அது நேரம் 30 அடியில் கமாண்ட் விழுந்து வேற முதலுக்கே மோசம் போற மாதிரி எங்கேயோ என்னமோ ஆகுற வேண்டியது அப்போ இந்த ஒரு அடியில விட்டது அவருக்கு அவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குது பார்த்து நடக்கணும் கவனம் அட்டென்ஷன் அதுல அது தப்பிச்சுக்கிட்டாரு இப்ப இங்க விடுறது இந்த அனுபவம் இல்லைன்னா இதே பேசிட்டு அங்க விழு துப்புன்னு விடுற ஆளுதான் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரா அப்பா தெய்வமே நீ நல்லா இருக்குன்னு எங்க இருந்தாலும் நல்ல வேலை புளிய நோண்டி மூடாதே போன என் உயிரே காப்பாத்திட்டேனார் அதுக்கு 1/2 கிலோமீட்டர் அங்க இருப்பாரு ஒரு 1/2 டைம் பிடிக்குது உண்மையை புரிஞ்சுக்கிறது இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு இன்சிடென்டும் ஏதோ ஒரு நன்மைக்காக ஒரு கவனத்தை கொடுப்பதற்காக மேற்கொண்டும் நல்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிட இருக்கக்கூடாது இல்ல எந்த ஆபத்திலையும் மாட்டிக்கூடாது இருக்கிறதுக்காகத்தான் முக்கியமா எந்த தவறும் பாவ கர்மங்களும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அதனாலதான் பாபா அடிக்கடியில அவ்வியக்த முறையில் என்ன சொல்வார்னா காரணத்துக்கு நிவாரணம் காரணம் என்கிறது பிரச்சனைங்கிற கொஸ்டின் பேப்பர்
நிவாரணங்கிறது பதிலுங்கிற ஞானம். இன்னொன்னு பிரச்சனைக்கு சமாதானம், காரணத்துக்கு நிவாரணம். இப்போ இந்த விஷயத்தினால இப்ப நான் என்ன கத்துக்க போறேன்? பாபா இதுல எனக்கு என்ன சொல்லி கொடுக்க வர்றாரு? எனக்கு செய்பவர் பாபான்னு எனக்கு நிச்சயம் இருந்துச்சுன்னா, பாபா இதுல எனக்கு என்ன சொல்லி கொடுக்க வர்றீங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கணும். என்னால கத்துக்க முடியலையா, புரியலையா? பரவாயில்ல பாபா, என்னால இது புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் எனக்கு எப்ப புரிய வைக்கிறீங்களோ அப்ப புரிய வைங்க. மத்தபடி நான் கரெக்டா தான் நடந்திருக்குது, நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்க முடியுதுங்களா? மனசு ஏத்துக்குதா? சில சமயத்துல இப்படி ஏதாவது பிரச்சனைன்னு ஒருத்தர் சொல்லி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கரெக்டா இருக்கணும், நம்ம தான் புரிஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னா, என்ன நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இந்த ஞானம் மேல எவ்வளவுக்கும் தெரியும், ஞானம் பேசாதீங்கன்றான். அப்புறம் எப்ப பேசுறதா? எப்ப பேசுறதா? பாபா வாயை திறந்தா ரத்தினங்களா வரணுன்றாரு. அவங்க பாதிக்கப்பட்ட வந்தா ஆமா ஆமான்னு போட்டு அதைத்தான் விரும்பி வர்றாங்க. இவங்ககிட்ட சொன்னா நல்லா ஆமா ஆமான்னு போடுவாங்க. எது சொன்னாலும் ஆமா ஆமா அப்படித்தான் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான், போன வாரம் எனக்கும் அப்படித்தான் பண்ணாங்க. நான் இது அப்படி இப்படின்னு இது பண்ண பாடம் அவங்களுக்கு எனக்கு ஆறுதலா 4 பேர் சொன்னாங்கன்ட்டு. இது ஒரு ஆமா போட்டாவே பாவ கல்மத்தில் ஏறுதுன்றாரு. இந்த ஆட்கள் ஆமா போட்டா எங்க போய் நிக்கிறது? இப்படின்னு 2500 வருஷமா எத்தனை ஆமா போட்டு வந்திருப்போம். பத்தாததுக்கு ஆமா போட வச்சிருப்போம். இல்லைன்னா போடலன்னு சும்மா கேட்டுட்டே உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்கல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஆமா போட வச்சிருவாங்க. இங்கேயும் ஒருத்தர் இருக்கா என் கூட ஏதாவது பேசுவாரு. அது ஏட கூடமா தான் இருக்கும். நம்ம இதுக்கு பதிலா கொடுப்பேன், ஆமா போட்டு நம்மையே வாங்கி கட்டிக்குவானான்ட்டு பேசாதே இருந்தா திருப்பி திருப்பி சொல்லு சொல்லு, ஆமா தானே ஆமா தானே, ஐயோ சாமி விட்டுறப்பா அப்படின்னு. நான் தான் சொல்லன்னு விட்டுற வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது தானே, ஆமா போட வச்சு என்னையும் சிக்க வைக்கிறியா அப்படின்னு. ஆனாலும் வேற வழி இல்லாத சில ஆமா போட்டு சில இருக்கும் அப்புறம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்கு எல்லாம் தான் தைரியம் வேணும். அப்போ நியூட்ரல், அவங்க மனசு சமாதானம் படுத்தணும். என் கணக்கும் ஏறெடுக்கூடாது. அப்போ நான் சாப்பிடுங்கள், நல்ல உணர்வோட சாப்பிடுங்கள், குடிங்க ஞான அமிர்தத்தை. பாட்கடலை கடைஞ்சு கடைசியில லிக்விட் மாதிரி ஒண்ணு தங்க பாத்திரத்துல எடுத்து ஊத்துனாங்க என்கிற கணக்கு இல்ல. இது ஞானம் என்கிற அமிர்தம். பாபா டெய்லி காலையில 1 மணி நேரம் ஊத்துறாரு. காலையில கிளாஸ்ல எவ்வளவு குடிச்சு எத்தனை ஜீரணமாகுதோ தெரியல. இல்லைன்னா எத்தனையோ பேர் அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் பழத்தை எல்லாம் சொல்லுவாங்க. இது கட் பண்ண உடனே சாப்பிடுங்க, 1/4 மணி நேரத்துக்கு இந்த ஜூஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அது கெட்டு போயிடும், இல்லைன்னா அது வேல்யூ இல்லைன்னு வராங்க. அதுக்கப்புறம் ஆறி போய் குடிச்சு என்ன பண்றது? இப்போ சூடா கிடைக்கும் போது சூடா சாப்பிடுறது எல்லாரும் விருப்பம். அது மாதிரி முடியலையே அப்பப்போது படிச்சுடணும். அந்த டைம்ல படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஏதோ 1 பாயிண்ட் 2 பாயிண்டாவது வச்சுக்கணும் மனசுல. அப்புறம் நைட்டு பாபாட்ட சொல்லணும். ஞானத்தை பருகுவது பருகுவது. அதுக்கப்புறம் இவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னா ஒரு ஒரு ஸ்வீட்டோ ஒரு பழத்தை டேஸ்டா இருக்குதுன்னா நம்ம பிடிச்சவங்களுக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். இது இவ்வளவு டேஸ்டா இருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போலாம். இல்லைன்னா கொடுத்த இடத்துலயே கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்டா கொஞ்சம் ஒரு 2 கொடுங்க, நாங்க எங்க வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறேன், இவ்வளவு நல்லா இருக்குதுங்க. அது மாதிரி இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா 4 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பேன். மற்றவங்களுக்கு சொல்லணும்ன்ற சொல்லணுமேங்கிறதுக்கோ சொல்லக்கூடாது. பாவனையோட இடம் பொருள் ஏவல். அதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஞானம் என்கிற ரீதியில யதார்த்த பேச்சுவாக்குல சொல்லணும். அவங்களுக்கு பாபா சொல்றாருல, மனதை வசீகரம் பண்ணக்கூடிய மந்திரம் மன்மனபவ் அப்படின்றார் நேத்தா. மனதை வசீகரப்படும். அப்ப நம்மளோட மனசு எனக்கு வசமா இருக்குதான்னு பார்க்கணும். நான் சொல்றது நான் கேட்கிறேன் நான். அப்பதான் ஞான அமிர்தத்தை சாப்பிட்டு குடிச்சு 2 ஜீரணம் ஆச்சுனா தான், ஜீரணம் ஆகுறது என்னன்னா நடைமுறைப்படுத்தினா தான் ஜீரணம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆனந்தம் தான். எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன ஆசைப்பட்டு சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாத, ஜீரணம் ஆகாத எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடுங்க, ஐயோ வேண்டாங்க, ஏன் ஜீரணமே ஆக மாட்டேன், நேத்து சாப்பிட்டதே அப்படியே இருக்கு. அப்ப ஜீரணமாகத்தான் சக்தி. அப்ப ஞானம் நடைமுறைப்படுத்தும் போது சக்தியாக மாறுகிறது. அப்படி இல்லைன்னா ஞானம் ஞானமாவே இருந்து போயிடும். சாதனை பண்ணு. அப்ப அதுக்கு மறுமருன்னா அப்பப்போ உடம்புல இருந்து விடுபட்ட நிலை அசரீரி பயிற்சி. சிக்கு சிக்குன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் கற்றுக்கொள்வது.
அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகத்தான் கத்துக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? எத்தனை பேர் இன்னைக்கு வரையும் எத்தனை வயசானாலும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, கத்துக்கிறாங்க. அது மாதிரி நமக்கு புதுசு புதுசா சப்ஜெக்ட் போக வேண்டியது இல்லை. நமக்கு இந்த அவ கொடுத்ததுலயே டெவலப் பண்ணணும். அப்படியே கத்துக்கிட்டே வரணும். அடுத்தது ஒரு யூடியூப்ல ஒரு இது பார்த்தோம். என்னன்னா ஜூனியர் சிங்கர் பாட்டு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு, அது பெரியவங்களோட என்னமா அப்படி பாடுது. நான் அப்பறதே பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். அப்ப உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா நான் 10 வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு டான்சர் ஆகட்டும், இல்ல வேற எந்த துறையாகட்டும், அந்த தனிப்பட்ட ரீதியில அவங்களோட இருக்குதுன்னா அவங்களுக்கு அதை தவிர்த்து வேற எந்த வேலையுமே இருக்காது. எந்த வேலை செஞ்சாலும் அந்த பயிற்சி தனியா ஸ்போர்ட்ஸுக்குனால அதுக்கு ஒரு பயிற்சி பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டே இருப்பாங்க, கேப்பே விட மாட்டாங்க. பாடுறவங்களுக்கும் அப்படித்தான், ஆடுறவங்களுக்கும் அப்படித்தான். அப்போ அவங்க தொழில் அந்த துறை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம். நம்மளோட வாழ்வாதாரமே இந்த ஞானமும் யோகம் தான். பாப் சமான் ஆகணும். அப்ப என்ன செஞ்சாலும் புத்தி இது பின்னாடியே இருக்குதா? இது இருந்தா தான் ஆனந்தப்பட முடியும். அப்ப அந்த ஆனந்தப்படணும்னா மறு சிக்கு சிக்கு ஜுக்கு ஜுக்குன்னு அந்த வழி பணியணும். பாபா சொல்ற தாரி புருஷார் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இந்த சங்கமிகத்துல சகிப்புத்தன்மை பொறுமை சக்தி பிராமணனுக்கு இல்லை என்றால் சங்கமிகத்தை என்ஜாய் பண்ண முடியாது, சந்தோஷப்பட முடியாது. அப்ப சந்தோஷமா ஆனந்தம் எதுனாலும் பண்ணிடணும். ஏன்னா எல்லாமே சுத்தி அப்படித்தான் இருக்கு. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. சத்தியத்துல யார் கோவப்படுவாங்களா? சத்தியத்துல ஏன் கோவப்பட மாட்டாங்க? இல்ல. ஆஹ் கோவம் இல்ல, கோவம் வராது. ஆத்ம உணர்வோடு இருக்காங்க. ஆத்ம உணர்வோடு இருக்காங்க. கவலைப்படுவாங்களா? மாட்டாங்க. ஏன் அப்படி? இருக்கிறவங்க தான் அங்கேயே இருக்கிறோம். ஏன் கவலைப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க? அங்கதான் வருத்தம் நோய் ஒன்றும் சரீர இல்லை. உணர்வு, ஏன் இல்லை? அதான் அங்கேயும் சரீர உணர்வு அங்க இல்லதானே சத்தியுகத்துல. எல்லாரும் அங்கேயும் அங்க சந்தோஷமா இருப்பினும் அங்கேயும் நம்ம எப்படி நினைக்கிறோம், சத்தியுகத்துல பிரச்சனை பண்ற ஆளு இருக்க மாட்டாங்க, கோவப்படுற மாதிரி ஆள் இல்ல, நமக்கு டென்ஷன் ஆக்குற ஆளு இருக்க மாட்டாங்க, அதனால நான் டென்ஷன் இல்லை. அதுவா காரணம்? காரணம் அதுவல்ல. ஒரு பிளஸ் டூவா காலேஜ் முடிச்சு எப்படி ஒரு ஐஏஎஸ் முடிச்சோன்னா கலெக்டரா ஒரு போஸ்டிங் போறாங்கன்னா இங்க அவ்வளவு டஃப் பேப்பரை பாஸ் பண்ணியிருந்தார். எல்லாரும் இல்ல, பாஸ் ஆனவங்க தான். அது கிரேட்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிரேடுன்னா அவங்களே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அப்ப இது துக்கப்படுற உலகம். சங்கமிகம் அப்படின்னாலும் கலியுகத்து ஆளுங்களோட தான் இருக்கிறோம். நம்ம கலியுகத்துல இல்ல, சத்தியுகத்துல இல்ல, நடுப்புற இருக்கிறோம். அப்ப துக்கப்படுற இடத்துல நமக்கு டைரக்டர் சினிமாவா ஒரு டைரக்டர் நடிகர்களுக்கு அது ஹீரோவா ஹீரோயினா சைடு ஆக்டரோ வில்லனா எல்லாருக்குமே டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் நடிச்சு கொடுக்கணும். அப்பதான் பணம். கரெக்டு தானே? எஸ். அதே போல நடிக்கக்கூடிய பாபா சொல்லிக்கிறாரு, நமக்கு டெய்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு. இன்னைக்கு நாள் முழுசு இதைத்தான்ப்பா வசனம் பேசணும்ட்டு காலையில முரளிதான் அது 4 பக்கம். அது விசேஷமா திருப்பி திருப்பி சொல்லுங்க அப்படின்னு தான் தாரண பாயிண்ட் வரதானமும் சுலோகனம். அப்ப இங்க கோவப்படுற இடத்துல கோவப்படாம இருங்க, இதுதான் டைரக்டர் நான் சொல்லிக்கிறார். டைரக்டர் போயிட்டு அது எப்படி முடியும்? கோவப்படுற இடத்துல கோபத்தான் முடியும். இப்படி போய் திருப்பி டைரக்டர் கேட்டா படத்துல இருந்து தூக்கிடுவாங்க நம்மள. நான் சொன்னது மட்டும் செய்யுங்க, அப்ப செய்வாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இங்க அழுதுட்டு இருக்கிற சூழ்நிலை, ஏட குடும்பம் ஒருத்தர் இறந்து போற மாதிரி ஒரு சீன் நடக்குது. எல்லாரும் அழுவாங்க, நீ மட்டும் பேசாத சைலண்டா இருந்துட்டு வைப்ரேஷன் கொடுங்கிற மாதிரி அமைதியா இருந்தார். மனசே கேட்க மாட்டேங்குது. கூடவே இருந்தவர் பொசுக்குன்னு போயிட்டாரு. எப்படிங்க இதை போய் டைரக்டர் சொல்ல முடியுமா? என்ன டைரக்டர், நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி நடக்குது, கோவப்படாத, கவலைப்படாத, டென்ஷன் ஆகாதன்னு இதெல்லாம் ஆகிற காரியமா? நீ இந்த உலகத்துல தானே இருக்கிற, இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? ஏன்னா படம் அப்படிப்பட்ட படம் அது. அப்ப அது மாதிரி
உலகத்துல வீட்டுல சோகமா வருவாங்க, இங்க வந்து டூயட் பாடுன்னா பாடித்தான் ஆகணும். நடிகர் என்னன்னா மோல்டிங் நேச்சர், மோல்ட் ஆனத கோல்ட் ஆக முடியும். அதே அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, இங்க வந்து அழுகுற சீனா இருக்கும், உட்காந்து அழுகும்பாரு. நானா அப்படிம்பா, எங்க வீட்டுல ஒரே ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரே கொண்டாட்டமா இருக்குதுன்னா அது அங்க வச்சுக்கோ, இங்க உட்காந்து ஒழுங்கா அழுதுப்பாங்க. அழுதாதான் பணம். அப்போ எப்படி சொல்றாங்களோ அந்த சூழ்நிலைக்கு மோல்ட் ஆகி எப்படி நடிச்சு குடிச்சு தத்ரூபமா நடிக்கிறாங்களோ அதுக்குத்தானே அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்க, ஆஸ்கார் அவார்டு இருந்து. அது மாதிரி பாபா சொல்றாரு, இந்த பரம டைரக்டர் இந்த உலகத்துக்கு நம்மளை செலக்ட் பண்ணி எப்படி இருக்க சொல்றாரு, உங்களை வானம் போற மாதிரி திட்டுவாரு, நீங்க கருணை உள்ள பார்வையோட பார்க்கணும். அந்த டைரக்டர் சொல்ற மாதிரி கேட்போமா, இல்ல டைரக்டரை அட்வைஸ் பண்ணுவோமா? எப்படி அநியாயத்துக்கு நடக்குது, சும்மா பார்த்துட்டு நில்லுங்கிறாரு. யாருக்கும் நடந்தா பார்த்துட்டு நிக்கலாம், நமக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. சாட்சியா பாரு என்றார். பாபா நீங்க கொஞ்சம் கூட இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாவா, எதுக்கு டென்ஷன் ஆகுறதா? அப்போ டைரக்டர் சொல்ற மாதிரி நான் ஆத்மா ஆக்டர், என் விஷயப்படி நடந்துட்டு வந்து கீழே விழுந்து ஒண்ணு இல்லாத பைசா பிரயோஜனம் இல்லை ஆனதுதான் மிச்சம். ஒர்த் நாட்டே பேணிம்பார், அதாவது பைசா பிரயோஜனம் இல்லாத லைஃப். இப்போ ஒர்த் நாட்டே பவுண்டு, நேத்து வானில மதிப்பு மிக்கவராக, வேல்யூபிள் பர்சனாக உலகத்திலே டாப் மோஸ்ட் கொண்டு போயிட்டு இருக்கிறார். உலகத்துல என்ன இதுல சாதிச்சாலும் சரி, அது ஆன்மீகமா, இது வந்து உலக ரீதியில பக்தி, பிலாசபி, பொலிட்டிக்கல், பிசினஸ் மேனு, உலகத்துல நம்பர் 1 பணக்காரங்கிற மாதிரி, நம்பர் 1 பிசினஸ் மேனுங்கிற மாதிரி, நம்பர் 1 மகா மண்டலேஸ்வர் மாதிரி எல்லா துறையில இருந்தாலும் பாபா சொல்றாரு, என் குழந்தைகள் மிஞ்சினவங்க உலகத்துல யாரும் இல்லட்டார், எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் மாஸ்டர் சர்வசக்தியான், மாஸ்டர் காடு, பகவானுக்கு நெஸ்ட் ஆஃப் தி காடுன்னு வலதுகரம். இன்னைக்கு என்னவோ நம்ம கொஞ்சம் பேர் இருக்குதுன்னு தெரியாம இருக்குது நம்மளோட மகிமை. உலகத்துல அப்படிப்பட்ட அளவிட முடியாத சக்திகள், மகிமை படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள் எல்லாம் வெளி வந்துட்டு இருக்குது. அதனால நமக்கு டிராமால வந்து பாபா என்ன சொல்றாருன்னா அக்யூரேட், ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரி அவங்க அக்யூரேட்டா வசனம் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஆக்ட் பண்ணிட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம இது சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட ரோல் என்ன, பாபா எனக்கு இன்னைக்கு முரளியில என்ன சொன்னாரோ அதான் என்னோட இன்னைக்கு உண்டான ரோல். அது ஒழுங்கா வசனம் பேசுறேன்னா, மறந்து போயிட்டேன்னா, மாத்தி பேசுறேன்னா, இல்ல இன்னொருத்தர் பார்த்த உடனே நான் அவர் அப்படி நடிச்சோம், அப்படியே என்னோட இது மொத்தம் அதே அப்ப இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மள பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மறு சிக்கு சிக்கு சுக்கு சுக்குன்னா அப்பப்போ மறுன்னு அசரீதி ஆகுது. அப்பப்போ சிக்கு சிக்குன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் கத்துக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு என்னால சரியா நடிக்க முடியல, 10 டேக் 20 டேக் வாங்கினோம்னா அடுத்தது அட்டென்ஷன் வச்சு ஒரே டேக்ல முடியும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் கத்துக்கிறோம். ஆனா டிராமா அக்யூரேட். அப்ப எல்லாமே அக்யூரேட்னு எப்ப என் புத்தியில ஆள் மனசுல பதிவாகுதோ அப்பதான் யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படி என்னால ஏத்துக்க முடியும். அப்பதான் ஏத்துக்கும். எப்ப என் மனசு ஏத்துக்குச்சோ அப்பதான் அவங்க மேல நல்ல எண்ணங்களே வைக்க முடியும். எப்போ மத்தவங்களை எப்படி இருக்கிறாங்க அப்படியே நான் ஏத்துக்கிறேனோ அப்பதான் இப்ப நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே மத்தவங்களும் ஏத்துக்குவாங்க, நம்ம மேலேயும் எந்த கமெண்ட்ஸும் அடிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாரையும் நம்மளால ஏத்துக்க முடியுதா? இப்ப நம்ம கொஞ்சம் பேராவது பிடிக்காதவங்க இருப்பாங்க தானே, இருக்காங்களா? ஒரு 5-6 பேரு, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க அக்யூரேட்டா நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்க மனசு ஏத்துக்குதா? ரொம்ப இவங்களை விட்டா இந்த பார்ட் பிளே பண்றதுக்கு உலகத்துல யாரும் கிடையாது, அப்படி அக்யூரேட்டா கரெக்டா நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை நினைச்சு எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. அப்படி மனசு ஏத்துக்குதா? சத்தத்தையே காணோம். கேட்காது. ஏத்துக்குமா ஏத்துக்காதுங்களா? ஏத்துக்கணும். ஏத்துக்கணும். இல்ல நான் ஏத்துக்கணுமா, ஏத்துக்கிச்சா ஏத்துக்கலையா, இது மட்டும் சொல்லுங்க.
ஏத்துக்கல. ஏத்துக்கலாம். ஏத்துக்கணும்னாவே ஏத்துக்கலான்னு அர்த்தம். ஏத்துக்கல. ஏத்துக்கல அப்படின்னா இது ஏத்துக்கணும். என் மனசு ஏத்துக்க மாட்டேங்கிறது ஏத்துக்கணும். ம். அப்ப ஏத்துக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏத்துக்கலன்னா இந்த டிராமால இன்னும் கொஞ்சம் நான் நாலேஜ் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தேவைப்படுகிறது. இது நிச்சயிக்கப்பட்டது பாபா சொல்றாரு. இது அது ஏத்துக்குதா? ஏத்துக்கலன்னா அந்த பாயிண்ட் ஏத்துக்கலன்னு அர்த்தம். எதுவும் புதிதல்ல, கல்பம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னா இது ஏத்துக்கலைன்னா நான் கல்பம் இதுதான் நடக்குதுன்னு ஏத்துக்கலன்னு அர்த்தம். இது நன்மைக்காக இருக்குது அப்படின்னா அவங்க கரெக்டா நடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஓகேதான் அப்படின்னு நான் ஏத்துக்கலன்னா இது நன்மைக்காகன்னு ஏத்துக்கலாம். எதுவுமே ஏத்துக்கல. அப்புறம் இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் கொஞ்சம் லூஸ் ஆனாலும் ஒரு ஸ்க்ரூ ஒரு மோட்டார்ல லூஸ் ஆச்சுன்னா கூட அது என்னடான்னு இருக்கிறத மொத்தத்தையும் லூஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா? ஓடலைன்னா பரவாயில்ல, ஓடிட்டே இருக்கிறது ஆடி ஆடி இருக்கிறதெல்லாம் ஒண்ணு லூஸ் ஆச்சுன்னா மொத்தம் லூஸ் ஆயிடும். அதனால இப்படித்தான் பழைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கும். நம்ம மேல மிஸ்டேக் தப்பு இல்ல, பழைய சன்ஸ்கார் அப்படி இமர்ஜ் ஆகுறத அதுவும் என்னோட புதிய தேவதா சன்ஸ்காரன்னு நான் மாத்தி புரிஞ்சுக்கிறேன். கவலைப்படுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, அவமரியாதை பாக்குறது, கம்பேர் பண்றது, இது எல்லாமே சூத்திர சன்ஸ்காரம், பிராமண சன்ஸ்காரம் கிடையாது. அந்த சூத்திர சன்ஸ்காரம் பிராமணத்துல ஞானம் உள்ள போய் உள்ள இருக்குது வெளியே அனுப்புது. போர் போட்டா தண்ணி வெளியே வருதுன்னா இப்ப தண்ணி வர்றதுக்கு முன்னாடி குப்பை கிப்பை எல்லாம் தான் வரும், கல்லு மண்ணு ஜல்லி குப்பை சகதி எல்லாம் தான் வரும். அப்ப அதே போலதான் அது போர் போடுறதுனால தானே வருது. அது போடாத வரையும் அந்த இடம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமா தான் இருந்தது. அப்ப ஞானம்ங்கிற போரை உள்ள போட போட உள்ள இறங்க இறங்க இந்த 2500 வருஷம் குப்பை வெளியே வர்ற மாதிரி 2500 வருஷம் துவாபா சன்ஸ்காரம் எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும். தாங்கத்தான் செய்யணும். அந்த இடமே கலீஜாகும், அசிங்கமாகும், ஒரே கசகசான்னு இருக்கும், நடக்க முடியாது. இருக்கட்டும், நமக்கு தண்ணி முக்கியம், கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கிளீன் பண்ண மொத்தம் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா குப்பையெல்லாம் எது வழியா வெளியே வந்ததோ அந்த வழியே தான் உள்ள இருக்கிற தண்ணியே வெளியே வரப்போகுது. அப்போ தண்ணி உள்ள இருக்கிற தண்ணி வெளியே வரணும்னா இந்த அடசல் எல்லாம் இந்த அடக்குறது இதெல்லாம் எல்லாம் வெளியே வரணும். அப்போ அதுக்கு ஞானம் இந்த போர் போடுற மாதிரிதான் ஞானத்தை சிந்தனை பண்ணி 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 உள்ள இருக்கிற குப்பை எல்லாம் வெளியே வரணும். வெளியே வர்றது போயிட்டு வெளியே போகிறது போயிட்டு வருதுன்னு நம்ம மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. மாத்தி யோசிங்க என்றார் பாபா. அப்போ நான் அமைதியான ஆத்மா, அன்பானவன், பிராமணன், பாபாவோட கூட இருக்கிற இணைந்த ரூபத்தில் இருக்கிற. இப்போ என்னோட ஆழ மனசுக்கு குப்பை எல்லாம் வெளியே போயிட்டு இருக்குது, அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. பாபாவே வானிலை தெளிவுபடுத்தி இருக்கிறார். குழந்தைகளே, வரக்கூடிய காலகட்டத்துல இப்போ சரி யோகா பண்ணும் போது இதுவரை உங்களுக்கு தோணாத மோசமான எண்ணங்கள் எல்லாம் கூட வரலாம். பயப்படாதீங்க, அப்படியே கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்றாரு. அதனாலதான் நஞ்சை உண்ட ஈஸ்வரன் விஷத்தை அருந்தினார் சொல்லி வச்சுக்கிறாங்க. இதுதான் விஷம். அந்த விஷத்தை பாவ கர்மத்தை உறிஞ்சக்கூடிய சக்தி சிவபாபாட்ட இருக்கு. அதனால இந்த கடைஞ்சாத்தான் உள்ளது வெளியே வரும், வெளியே வந்தாலும் அப்படியே அவர் உறிஞ்சி எடுத்துருப்பாரு. பாபாட்ட திருப்பி விடணும் நம்ம. ஆனா எனக்கு இப்படி எல்லாம் ஆகுதேன்னு பயப்படக்கூடாது. விடாப்புடிய நினைக்கணும், நான் அமைதி சக்தி படைத்தவன், தூய்மையான ஆத்மாதான். எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. நமக்கு நாமளே சவால் இடணும். ஏன் மாயா, ராவணன், அசுர குணமே, உன் கூட பழகணும் தான், உன்னை மாதிரியே நடந்துதான். ஆனா இப்ப நான் ஏமாற மாட்டேன். ஏன்னா என் கூட யார் இருக்கிற, சர்வ சக்தியோட இருக்கிற, நான் வெற்றி அடைஞ்சே தீர்வேன். நீ என்ன வேணும் நீ பாத்துக்கோ, நான் என்ன பண்ணுவேன் என்னால நான் பாக்க சொல்றாங்க. ஏதாவதுன்னா உன்னால என்ன முடியுமோ நீ பாத்துக்கோ, என்னால முடியாது நான் பாத்துக்கிறேன். அது மாதிரி உள்ள எனக்கு நானும் பாக்கணும். ஐயோ பாபா எதுவும் வந்துடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது. சவுண்ட் வேற இல்ல பிரதர். சவுண்ட் வருதா? சவுண்ட் வேற இல்ல. வேற இல்ல பிரதர் சவுண்ட். அவருக்கு கரண் கேக்குதுங்களா? இப்ப இடையில ஒரு கால். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாபாட்ட பேசிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட நம்மளும் பேசணும். என்னோட சுத்தமான சிரேஷ்ட எண்ணங்கள் மட்டும்தான் நான். அப்போ டிராமா பத்தி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. காவா பீவோ மோஜிக்கிறோம், சாப்பிடுங்கள், குடிங்கள், ஆனந்தமா இருக்காங்கன்னா சாப்பிட்டு குடிச்சு அது டைஜஷன் ஆனாதான் ஆனந்தமாவே இருக்க முடியும்.
ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு ஆனதை வறுக்க முடியுன்றீங்களா? நல்லா சாப்பிட்டு என்னாச்சு தெரியல, நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தார், போன உடனே இப்படி ஆகி போயிட்டாருன்றாங்க. அப்போ நமக்கு என்னன்னா தியானம் யோகம் ஸ்தூலமான சாப்பாடை சாப்பிடுங்கன்றார் பாபா. நமக்கு எந்த ஒரு கண்டிஷன் எல்லாம் வைக்கல. ஆனா அது எப்படி சாப்பிடணுமோ, எந்த உணவு சாப்பிடணுமோ அதுல. அப்போ இந்த சாப்பிட்டும் குடிச்சும் ஆனந்தமா இருக்கணும்னா இந்த 3 பாயிண்ட்டுக்கு 3 விஷயம். மறு சிக்கு சிக்கு ஜுக்கு ஜுக்கு. மறுன்னு அப்பப்போ இறந்து போறோம்னு அசரீரி உடம்புல இருந்து விடுபட்ட நிலை, பாடியில ஸ்டேஜ். சிக்கு சிக்குன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் கத்துக்கிட்டு முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டா முன்னேற்றம் அடையலாம். டிராமால சில ரகசியங்கள் புரிய வைக்கிறதுக்காக சில இன்சிடென்ட் நடக்கும். ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்டது, இயற்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாம் பாபா எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நடைமுறையில உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக இன்சிடென்ட் நடக்கும். அப்போ புத்தி அங்கிருந்து விடுபட வைக்கிறது தான். மாட்டுக்கே இருக்குல்ல, மாட்டினதை எடுக்கிறதுக்காக சில இன்சிடென்ட் வேலை செய்யும். ஜுக்குன்னு அந்த அளவுக்கு பணிவுத்தன்மை, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கிற பணிவுங்கிறது நம்மளோட இயற்கையான குணம். அபிமானம் கிடையாது. நான் இவ்வளவு வருஷம் அவ்வளவு வருஷம் அப்படி இப்படி இதெல்லாம் தேக அபிமானம். இந்த 3 நல்லா இருந்தா காவா பீவோ போச்சுனா சாப்பிட்டு குடிச்சு ஆனந்தமா இருக்கலாம். அதுக்கு நாலேஜை மிக சரியாக நாம புரிந்து கொள்ள வேண்டும், சிந்தனை பண்ண வேண்டும். அடிக்கடி சிந்தனை பண்ணிட்டே இருந்தா தான், கடைஞ்சாத்தான் அது வெண்ணையா வரும். அந்த ஒரு இது கேட்டிருக்கிறீங்களா? ஒரு பாலு மாட்டுக்குள்ள இருந்தது, அது மாட்டுக்கு நல்லா இருந்தது. அந்த பாலோட கதை சொல்லுது. பால் தன்னோட வாழ்க்கை வரலாறு சொல்லுது. கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல. சரி கேளுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கீழே பாத்திரத்தை வச்சு கறக்குறாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற பாலையில வெளியே வந்த உடனே அதுக்கு வெளி உலகத்தையும் அப்பதான் பாக்குது. பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் ஆனந்தமா இருக்குது. என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்குது, இவ்வளவு ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க போல இருக்குது, நான் வெளியே வந்துட்டேன் சுதந்திரம் ஆயிட்டேனோ நினைச்சிட்டு ஒரே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் உள்ள போனாங்க. உள்ள போய் வச்சவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தது ஸ்டவ் மேல வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சாங்க. அதோட சந்தோஷம் மேல ஒரு செகண்ட்ல புஷ்குன்னு போயிடுச்சு. டைம் ஆக ஆக கொதிக்குது, அப்படியே சூடு ஆக ஆக அப்படியே துடிக்குது. ஐயோ நான் என்னதான் பண்ணாங்க, நிம்மதியா அங்க இருந்தானே, வெளியே வந்துட்டேன்னா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு இப்படி என்னை படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஒரு வழியை பொங்கி கிங்கி கொதிச்ச பின்னாடி இறக்கி வைக்கிறாங்க. அப்பாடா உயிரை கையில பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா அப்படியே கம்மியா அப்படியே ஆறி போச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஊத்துறாங்க. இது பாக்குது, எனக்கே கொண்டாந்து ஊத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இடமா ஊத்திட்டு போட்டோம் அப்படின்னு பேசாது இருந்தா திடீர்னு யோசிக்குது. அது நான் நேத்தெல்லாம் நல்ல தண்ணி மாதிரி லிக்விடா தான் இருந்தேன், திடீர்னு நான் கட்டியாகி போயிட்டேனே அப்படிங்குது. ஏன்னா தயிர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மத்தை எடுத்துட்டு திருப்ப ஆரம்பிச்சாங்க. இதுக்கு உயிர் மேல போய் கீழே வந்துருச்சு. அப்பாடா ஏதோ கெட்டி ஆயிட்டேன்னு நினைச்சேன்னா நம்மளை போட்டு இந்த திருப்புறாங்களே அப்படின்னு ஏதோ ஒரு பக்கம் திருப்பினாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் 4 திருப்பு, இந்த பக்கம் 4 திருப்பு, எப்படா இதில் ரிலீஸ் ஆகணும்னு நினைச்சேன். அப்படியே கிரு சுத்தி வருதுன்னு பார்த்தா அதுக்கு அபிஷேக வெண்ணெய் தனியா வருது. அதுக்கப்புறம் யாரோ பேசிக்கிட்டாங்களா, என்ன ஆச்சானாங்க. ஆமா இந்த மாதிரி பட்டர் வந்துருச்சு அப்படின்னு. அப்பா பட்டர்ன்னு சொல்றாங்க, என் வாழ்க்கை பெட்டர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இது தனியா எடுத்து வச்சாங்க. கேட்டா நான் தண்ணி மாதிரி உருண்டை ஆயிட்டனே அப்படின்னு ஒரே பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சரி என்னவோ உருண்டையாவது வச்சாங்களேன்னு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அடுப்பு கறி போனோன்னு திக்குனுச்சு. என்ன பண்ண போறாங்களோன்னு நினைச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு கடையை வச்சு தூக்கி உள்ள போட்டாங்க. என் உயிரே போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூடு பண்ணி ஆரம்பிச்சு கொதிக்க ஆரம்பிச்சுங்க. அப்பா சாமி இதை காப்பாத்துக்கல, இதுக்கு மேல எத்தனை இம்சப்படுறது, நானே 3 4 5 6 ஸ்டேஜ் தாண்டிட்டேனே அப்படின்னு நல்லா காய வச்சு அது இதெல்லாம் வச்சு கடைசியில அது எதோ போட்டு இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சு ஆறினோன்னா ஒரு கண்ணாடி ஜாடியில ஊற்றி அதை தூக்கி செல்ஃப்ல வைக்கிறாங்க. செல்ஃப்லன்னா ஜன்னல் பக்கத்துல வைக்கிறாங்க. அந்த ஜன்னலுக்கு வெளியே 2 அம்மா பேசிட்டு இருக்குதாங்க. ஒரு அம்மா பேசுது, என்ன அநியாயம் இருக்குது பாருங்களேன், பால் என்ன ரேட் வருது, ஒரு சுத்தமான ஒரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு. இன்னொரு அம்மா சொல்லுது, நீ பாலுக்கு போயிட்ட, எனக்கு சுத்தமான நெய் வாங்குறதுக்கு எனக்கு 2000 ரூபா ஆகுது. 2000 ரூபாய் ஒரு லிட்டர் பாலுக்கு இது நெய் வாங்குறதுக்கு, சுத்தமான நெய் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் ஆகுதுன்னா இங்க நெய் தான் கேட்டுட்டு இருக்கு ஜாடியில உட்காந்துருக்கு.
நான் 80 ரூபாய்க்கு வேல்யூபிளா இருந்த நானு இன்னைக்கு 2000 ரூபாய் வேல்யூபிளா நான் மாறிட்டேன். என் தரம் உயர்ந்துச்சுன்னு ஒரே சந்தோஷப்பட்டுக்கிட்டான். அந்த பால் 2 நாள் விட்டா அது கெட்டு போகும். அது பெரை ஊத்தி அது ஒரு தயிரை வச்சு 4 நாள் அதுவும் கெட்டு போகும். அதுல கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தா 1 வாரத்துக்கு அதுவும் கெட்டு போகும். ஆனா நல்லா காய வச்சு வெண்ணெய் நெய் ஆக்குன பின்னாடி வருஷ கணக்குல கெடாம இருக்குது. மருந்துக்காக யூஸ் பண்றாங்க, சாப்பாடுக்காக யூஸ் பண்றாங்க, இனி என்னதுக்கும் விளக்கேத்துறதுக்காக கோயிலுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ரொம்ப டாப்ல போயிடுச்சு. அப்போ சாதாரண இருந்தது அந்த உயர்நிலை அடைவதற்கு பாலாறுது வெளியே வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கறி ஊற்றி அந்த 2-3 நேரம் கடைஞ்சி அதுக்கப்புறம் கடைஞ்சி கிடைஞ்சி ஒரு வழி ஆக்கி அதுக்கப்புறம் திருப்பி வெண்ணெய் எடுத்து அடுப்புல வச்சு இதெல்லாம் ஒரு 6-7 கட்டத்தை தாண்டின பின்னாடி அதோட லைஃப் வந்து பெட்டர் ஆயிடுச்சு. நல்ல ஹையஸ்ட். இப்ப சாதாரண மனிதனாமா பூஜாரி இருந்து பூஜைக்கு தக்க ஆகணும்னா ஒரு பாலுக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரும் யூஸ் பண்ண பொது பொருள். சீபாவை எப்படி பொது சொத்தோ அது மாதிரி பாபா குழந்தைங்க எல்லாமே நம்ம பொது சொத்து. உலகத்துக்கு பிறகு அத்தனை பேர் யூஸ் பண்ணவங்க அதுக்கு முன்னாடி அத்தனை பேரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நல்லா இருக்குதா இல்லையான்னு. ஓகே ஆச்சுன்னு ஓகே தான். அப்ப இந்த மாதிரி நம்மளோட ஸ்டேஜ் உயர்வதற்காகத்தான் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நடக்கிறதே ஒழிய நம்மளை இம்சைப்படுத்துவதற்காக கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? உங்களுக்கு இப்ப ஏட கூடமா இருக்கவங்களோட மேல உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியுதா? ஏன்னு சொன்ன அதை எப்படி கொடுத்துட முடியும்? யோசிச்சுதான் கொடுக்கணும். அதுக்கு என்ன டைம், நட்சத்திரம், நாள் எல்லாம் பார்த்து சுப முகூர்த்த சுப நாளில் அவருக்கு நான் நன்மை செய்வதற்கு உண்டான யோகத்தை செய்கிறேன், நல்ல எண்ணம் உருவாக்குறது, இதுக்கெல்லாம் தனி பார்க்கணுமா என்ன? டக்குன்னு அவ்வளவுதான் கேட்கும் போதே சேஞ்ச் ஆயிடும். அவ்வளவுதான். என் பிராமண வாழ்க்கையில் எனக்கு அனைவரும் பிடித்தமானவராகத்தான் இருக்கிறார்கள். பிடிக்காதவர் இல்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. பிடிக்காதவர்ங்கிற வார்த்தையே வேண்டாம். என் பிராமண வாழ்க்கையில் பிராமணர்களும் சரி, குடும்பத்தாரும் சரி, என் உறவினர்களும் சரி, இந்த உலக மக்களும் சரி, அனைவரும் பிடித்தமானவராக இருக்கிறார்கள். இதை முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் அவரோட பாகத்தை மிக சிறப்பாக நடிச்சிட்டு இருக்காங்க. நான் கவனம் இது வந்து என்னோட விட்டு மத்தவங்க பார்த்ததுனால எனக்கு வந்து என்னோட ரோல் மறந்து போச்சு. இப்ப நானே ஹீரோ பாட்டுக்கு இருக்கிறதுனால இப்ப நான் ரியலைஸ் பண்ணதுனால நானும் டாப் மோஸ்ட் வந்துட்டு இருக்கேன். ஒரு நல்ல படிக்கிற பையன் படிக்காதவங்க சொல்லி கொடுப்பாங்க, நல்ல நடிக்கிறவங்க நடிப்பு வராதவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல நாலேஜ் ஃபுல்லா யோகியா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க அதுல குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நல்ல பாவனை வச்சு சொல்லி கொடுத்து தகுதியுடையராக ஆக்க வேண்டும். குணதானம், இதுதான் யோக தானம். தானம் பண்ணணும்னா ஸ்டாக் இருக்கணும். கரெக்டு தான் இல்லைங்களா? நம்ம 3 விஷயத்துக்காக 3 நடைமுறைப்படுத்தணும். நாங்க சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனந்தமாக இருங்கள். மறு சிக்கு சிக்குன்னா அப்பப்போ இறந்து போயிடணும்னா அசரீரி பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் தேக உணர்வு உணர்ச்சி வசப்பட மாட்டோம். 2வது ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டே இருக்கணும். 3வது பணிவுத்தன்மை மிக மிக அவசியம். பணிவுத்தன்மைங்கிறது சகிப்புத்தன்மையும் சேரும். சரிங்களா? அப்போ இந்த நாடகத்துல எப்படி நடக்குது மிக சரியானதுன்னு நான் ஏத்துக்கிட்டாதான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். அப்ப என்னோட ரோல் விசேஷமான ரோலை பிளே பண்ணணும். டைரக்டர் ஸ்ரீ பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு டைரக்ஷன் படி அவங்களை நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு டைரக்ஷன் என்ன கொடுத்திருக்காரோ அதுபடி மட்டும் நான் கவனம் வைத்தால் போதுமானது. ஆஸ்கார் அவார்டு உங்களுக்கு தான். லட்சுமி நாராயண் போஸ்ட் பெட்டர் தானே? நெய் மாதிரி ஆயிட்டீங்கம்மா. சுத்தமான நெய் மாதிரி. சுத்தமான நெய் கமகமான ரொம்ப தூரத்துல வனம் வீசும். அப்ப தெய்வீக குணம் என்ற நறுமணம் வீசக்கூடிய நெய்யாக மாறிவிட்டோம். ஓகேவா? ஓகே. பாபா கூட இருக்காரு. எல்லாமே ஓகே. எல்லாமே முடியும். செய்வர் பாபா நம்மளை முழுசாக அவரிடம் ஒப்படைப்போம். பாபா நீங்க எப்படி என்னை விரும்புறீங்களோ அப்படி நடத்துங்க. என்னை உங்களுக்கு சமமாக ஆக்குங்க. என்னை நான் முழு மனதோட உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதன்படி நடக்கிறதுக்காக நான் ஒத்துழைக்கிறேன். இதை மானசீகமா பாபாட்ட இன்னைக்கு இப்பவே சொல்லிடுங்க. இது எல்லாமே பாபா செய்விப்பார். சுபம். நமக்கு தான் வெற்றி. சிவசக்தி பாண்டவ சேனைக்கு கல்ப வெற்றி அடைஞ்ச ஆத்மாக்கள். ஓகே. ஓம் சாந்தி.